ஸ்டிச் ஆகும். இதுவே இந்த லைன் டைப் அப்படின்னா இது மூவ் ஆகும். இந்த மிட் பாயிண்டை பிடிச்சி இது பண்ண அப்படின்னா எனக்கு மூவ் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் ஆகும். இப்போ நான் எவ்வளோ டைரக்ஷன் இழுத்தாலும் எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இந்த டைரக்ஷனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு 8 ஃபீட் கொடுத்துக்கிறேன். 27 ஃபீட் எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு. நான் மறுபடியும் அழைச்சிட்டு போடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இது மாதிரி பாலி லைன்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா செலெக்ஷன் இதுலேயும் இருக்குது, அதனால் ரெண்டுமே சேர்ந்து டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவுட்ரு வாலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே அவுட்ரு வால் மோஸ்ட்லி வந்து 9 inches வால் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா 9 என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அதாவது என்ட்ரு கொடுத்தா வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்தா இன்ச்சஸ் தான். இதுவே எனக்கு ஃபீட் வேணும் அப்படின்னா இந்த கோலன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஃபீட் வரும். அதல்ஸ் நான் இப்போ 1 ஃபீட் வேணும் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்தனா 1 ஃபீட்டாக வந்துடும். நம்மளுக்கு 24 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 ஃபீட்டாக வந்துடும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ 9 ஃபீட் வந்து இன்னர் வாலாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அவுட்டர் டைமென்ஷன்ஸ் இது தான். அப்போ நான் வரைய ஆப்செட் என்டர். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்செட் கமெண்ட் கொடுத்துட்டு ஆப்செட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் காப்பீஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு எக்ஸிஸ்டிங் லைனை பேஸ் பண்ணி இன்னொரு காப்பி லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இது ஒரு பாலி லைன் லூப்டு லைனாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஓவராலாகவே எனக்கு செலக்ட் ஆகுது. இதுவே லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்செட் இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன். பட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சைடும் வேறு வேறு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் வந்து நம்மளுடைய ஓவரால் பிளாட் வேல்யூ இது தான். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைன் டைப்பை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஈஸி தான், ஏன்னா 9 inches தான் வேணும். நான் வேல்யூ கொடுக்கல, இப்போ வந்து வேல்யூ கேட்டுட்டு இருக்கு. 9 என்டர் கொடுத்துக்கிறேன். 9 inchesல எனக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ DLI என்டர் மீன்ஸ் டைமென்ஷன்ஸ் லீனியர். நம்ம வரைஞ்சது கரெக்டு தான், இருந்தாலும் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? 9 inchesக்கு எனக்கு வந்திருக்கு. DLI என்டர் டைமென்ஷன்ஸ் லீனியர் டைமென்ஷன்ஸ், அதாவது XY மட்டும் தான் எடுக்கலாம். XYயோட வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இதோ இருக்குது பாருங்கள் சார், இதுதான் சார், இதுதான் டைமென்ஷன்ஸ் லீனியர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆர் பெட்ரூம் ஆர் எது நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, ஒவ்வொரு லைனாக தனித்தனியாக இருக்கணும். எனக்கு வந்து லூப்பாக தேவையில்லை, ஏன்னா ரூம் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாலி லைனை லைனாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் என்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? பாலி லைனை லைன் கமெண்டாக மாற்ற போகிறேன், அதனால் எக்ஸ் என்டர் கொடுத்துக்கிறேன். அப்போ இது ஒரு இண்டிவிஜுவல் லைனு, இது ஒரு இண்டிவிஜுவல் லைனு, இது ஒரு இண்டிவிஜுவல் லைனு, இதுவும் ஒரு இண்டிவிஜுவல் லைன். புரியுதுங்களா? ஸோ 4மே தனித்தனி லைன்ஸாக மாறிச்சு. இப்போ பாருங்கள் அந்த டாட் பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ நான் இதை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மூவ் தான் ஆகும், ஸ்டிச் ஆகாது. ஓகேங்களா? கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன். அகைன் ஒரிஜினலுக்கு வர்றதுக்கு இப்போ வந்து ரூம் சைஸை சொல்லுங்கள் சார், நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த இடத்துல இருக்க இந்த பெட்ரூம் சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாலா, ஓகே, ஹாலே யூஸ் பண்ணிக்கலாம். 12 feet 6 inches. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 feet 3 inches. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் 12 feet, அதாவது இது வந்து எக்ஸு ஒய், ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, இன்னொரு சைடு இருக்குது ஒய், அப்படி தான் ட்ராயிங்கில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்பயுமே சரி, எந்த பிளாட் பிளான் கொடுத்தாலும் 12ன்றது ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒய். அப்போ எக்ஸுன்றது நம்மளதில் வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த பக்கம் 12 feet, இந்த பக்கம் 10 feet 3 inches. ஒய், ஆமாம், மேலே போகிறது ஒய். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த டைரக்ஷனில் இப்போ 12 feet கொடுக்கணுமா? ஆப்செட், நான் இப்போ பண்ண போகிறது எல்லாமே ஆப்செட் கமெண்ட் தான், ரொம்பலாம் பெருசான கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆப்செட் கமெண்ட், ஆமாம், ஓ என்டர். 12 feet 6 inches. இப்போ பார்த்தீங்கன்னா 12 feetக்கு தனியாக கொடுத்துருக்கேன், 6 inchesக்கு தனியாக கொடுத்துக்குறேன். ஓகேங்களா? சிம்பிள். ஓகேங்களா? இங்கே இருக்குல்ல, இது ரெண்டுமே இதில் தான் இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்துடும். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இது வந்து 12 feet 6 inchesக்கு வந்துட்டேன். இந்த பக்கம் சேம் அதே மாதிரி 10 feet 3 inchesக்கு வேணும். கரெக்டுங்களா? 10 feet 3 inches.
கொடுத்துட்டுனா என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய இன்னர் ரூம் சைஸு. அப்போ எனக்கு வர வேண்டிய வால் வந்து அவுட்ரு, கரெக்டுங்களா? டிஆர் டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த வெர்ஷனில் வந்து சிங்கிள் என்ட்ரு தான் இது மாதிரி ட்ரிம் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய ரூம் சைஸ். ஓகேங்களா? ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து டிஆர் வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், டபுள் என்ட்ரு ஆர் சிங்கிள் என்ட்ரு. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் அவுட்ரு வால் வந்து கிரியேட் பண்ணுவோம்ல, அது வந்து மறுபடியும் ஆப்செட் கமெண்ட் போயிட்டு இது 9 இன்ச்சஸ் வாலாக போடணுமா இல்லை 4.5 இன்ச்சஸ் வாலாக போடணுமா அப்படின்றத வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். இன்னரில் மோஸ்ட்லி வந்து 9 இன்ச்சஸ்லேருந்து கம்மி பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து 9 இன்ச்சஸ் வால், அது பக்கத்தில் இருக்க வால் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பூஜை ரூம்ன்றதுனால 4.5 இன்ச்சஸ் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் 9 இன்ச்சஸ் வாலே நான் போட போகிறேன். ஓகேங்களா? இல்லை 4.5 இன்ச்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாற்றிக்க வேண்டியது தான். நம்ம அவங்க எதுவும் கொடுக்கல. அப்போ ஓகே, நம்ம உள்ள இருக்கிறது எல்லாமே 4.5. ஓகே ஓகே, அப்போ ஓகே, நான் 4.5 இன்ச்சஸே நான் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வேணும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரூம் சைஸ் வந்து அந்த 4.5 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஓகே சார், அது பண்ணிக்கலாம். அப்போ டிஆர் சிங்கிள் என்ட்ரு கொடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அகைன் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து நான் டெலிட் பண்ணுறேன் தெரியாதனமா. அகைன் நான் வந்து அதை வந்து லைனை வந்து எனக்கு இந்த ஃபுல் லென்த்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ்டெண்ட் கமாண்ட்குள்ளே போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நான் ட்ரிம் கமாண்ட்குள்ளே போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று கூட்டுறது இல்லை குறைக்கிறது, அதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிம் கமாண்டை பற்றி சொல்கிறேன். ட்ரிம் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த லைனை செலக்ட் பண்ணுறீங்களோ அது டெலிட் ஆகிடும். இப்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு கமாண்ட் ஒன்று காட்டும், அங்கே பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ட்ரிம் ஆர் ஷிஃப்ட் செலக்ட் டு எக்ஸ்டெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணனா அடுத்த லைன் எண்டு எங்கே இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இது வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் லைன் இருக்குது, மறுபடியும் டச் பண்ணுறேன், பட் மேலே போயிடுச்சு. பட் எனக்கு இது தேவையில்லை. இப்போ நான் ஷிஃப்ட்டை விட்டேன், மறுபடியும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டில் அதாவது ட்ரிம்மில் போயிட்டு எக்ஸ்டெண்டும் ட்ரிம்மும் பண்ண முடியும். சேம் அதே ஆப்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் டேரெக்டாக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணல, டேரெக்டாக கொடுக்குறேன், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரிம் ஆகும். அவ்வளோதான். இந்த கமாண்ட்குள்ளே போயும் பண்ணலாம், அந்த கமாண்ட்குள்ளே போயும் பண்ணோம். இந்த ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மாறும். இஎக்ஸ் என்டர் எக்ஸ்டெண்டுக்கு, டிஆர் என்டர் ட்ரிம்முக்கு. ஓகேங்களா? அதில் ரெண்டு இதில் என்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஆர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே வந்து அந்த ட்ரிம் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஆர் என்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஈஸியாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் தனித்தனியாக இருக்கும், டிஆர்ன்றது டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க, டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரீசனால் டிஆர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 9 இன்ச்சஸ் ஆர் 4.5 இன்ச்சஸ் வால். ஓகேங்களா? 4.5 இன்ச்சஸ் தான் சொன்னீங்க. ஆப்செட் கொடுத்துட்டேன், 4.5 இன்ச்சஸ் என்டர். டேரெக்டாக 4.5 இன்ச்சஸ் என்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு அதான் வரும். ஓகேங்களா? இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸாக வந்துருக்கு பாருங்கள். நான் 0.5 தான் கொடுத்தேன், பட் வந்து 1/2 இன்ச்சஸாக 1/2 நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஆர் என்டர் கொடுத்துட்டு இந்த வாலை வந்து நம்ம வந்து அப்படியே ஓப்பன் வாலாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். லைக் இது மாதிரி லூப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஏரியாவில் கிச்சன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம், 2 feet + 17 feet இருந்தது. 2 feet கழிச்சிருக்கேன். அதாவது 9 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 4.5 22 நியர்பை இருந்ததுனால நம்ம வந்து 2 feet சொன்னோம். 2 feetல 19ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 17 இருக்குது. இது வந்து 9 இன்ச்சஸாக வராதுங்களா? சரி, ஓகே. 9 இன்ச்சஸ் வரலன்னா நம்ம 4.5 இன்ச்சஸ்க்கு வந்து இதை மூவ் பண்ணிப்போம். ஓகே.
அப்போ எனக்கு 7 feet 3 inches தான் வந்திருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் 9 inches, இது வந்து 4.5 கரெக்டுங்களா? இந்த டைரக்ஷனில் இருக்கிறது 9 inches. ஓகேங்களா? இது 4.5, இந்த ஏரியாவில் இருக்கிறது 4.5 தான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 feet 3 inches தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்கே வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 8 feet 9 inches இருக்கணும். ஓகே, இது ஓகே 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 சரி. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்க பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வேல்யூ எனக்கு ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான், வேறு மாற்ற முடியாது. இந்த வேல்யூ மட்டும் சொல்லுங்கள். இது வந்து 8 feet சம்திங்னு நினைக்கிறேன். 8 feet 6 inches. இப்போது 8 feet 6 inchesன்றது ஆஃப் இன்ச்சஸ், அதாவது 6ன்றது ஆஃப் இல்லை நம்மளுக்கு. ஸோ இப்போ 8.5 feetன்னு கொடுத்தாவே எனக்கு வந்து டேரெக்டாக 8 feet 6 inchesக்கு தான் நம்மளுக்கு வரும். ஆப்செட் 8.5 feet என்டர். இங்கே பாருங்கள், 0.5 feet தான் கொடுத்தேன், பட் எனக்கு வரது வந்து 8 feet 6 inches எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கலாம் சார். 4 feet தான் இருக்குது எனக்கு. பட் இந்த இதில் வால்வ் எதுவும் இல்லை சார். வால் ஏதாவது இருக்கா இங்கே? சென்டரில் வால் ஏதாவது இருக்கணும். அது ஓகே சார். இப்போ நம்ம வந்து 4x4 தான் இருக்குது நம்மளுக்கு. ஆப்செட் அகைன் 4 feet கொடுத்துக்கிறேன். இது 3 feet 3 inches இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 feet 3 inch 4 feet 4 feet தான் இருக்குது. இது ஓகே. இதானே சார் 4.5. நான் வெளியில் அவுட்டரில் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து இது 4 வரும். ஓகேங்களா? அப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். 8 feet 1.5 inch இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இது 4.5 தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 4 feet, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 feet 3 inches. ஓகேங்களா? பட் மேலே இருக்கிறதும் 4.5, இதுவும் 4.5, 4 feet by 4 feet தான் இருக்குங்களா? அப்போ எக்ஸிஸ்டிங் வால் ஆல்ரெடி இருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த லைனே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ எனக்கு 7 feet 7.5 inches இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 feet 7.5 inches நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். இது கிச்சன், இது வந்து பூஜை ரூம்ங்களா? இது வந்து அந்த ஓப்பன் எண்ட், இது அந்த கிச்சனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஓப்பனா சார்? இந்த ஓகே 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 இல்லை ஓகே. இது ஹாலுங்களா? அப்போ இது ஹாலு, இது ஸ்டெப்ஸ்ல இருந்து வரோம் சார் உள்ள மெயின் டோர் இப்படியே வந்துரும். இந்த டோர் ஓகே ஓகே ஓகே. இந்த டோர் வந்து இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அனைத்து உள்ளே ஹால் வந்துரும். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணிடலாம். கீழே இருக்க அந்த பெட்ரூம் இந்த ஏரியாவை போய்டுவோம் நம்ம. ஸோ இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போது இதே அந்த 10 feet 3 inches தான் இந்த ஏரியாவிலையும் இருக்குது. கரெக்டுங்களா? 10 feet 6 inches இருக்குங்களா? 10 feet 3 inches தான் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்கீங்களா? ஸோ நான் வந்து 10 feet 6 inches இருக்கிறத விட நான் 3 inches அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்த இதில்
எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?